வணக்கம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக்ஸ் இந்த மந்தோட அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த அப்டேட்டில் பயங்கரமான எக்கச்சக்கமான நியூ சீட் கோட்ஸ் ஃபியூச்சர்ஸ்லாம் வந்திருக்கு. வாங்க என்னென்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். டக்குனு இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் 1K லைக் ஆச்சு கொடுத்துருங்க. சலகுட்டிகளை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சீட் கோடை தான் பார்க்க போகிறோம். அந்த சீட் கோட நம்பர் 1207. இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனோவா கார் வந்துடும். ஸோ வேற லெவலில் இருக்குதுல்ல இனோவா காரு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இனோவா காரை ஓட்டி பார்க்கலாம். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4-5 புது சீட் கோட் வந்திருக்கு, நியூ ஃபியூச்சர்லாம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுன்னா இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக தயவு செஞ்சு பாருங்க. சரி, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இன்னோவா காரோட சீட் கோடை பட்டுன்னு போட்டு பார்த்துட்டோம். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா கேம் அப்டேட் பண்ணிட்டு நான் போடுற அத்தனை சீட் கோடும் போட்டு விளையாடுங்க, செம்மையாக இருக்கும். சாரி, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்னோவா காரில் கலர்லாம் சேஞ்ச் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இனோவா பார்த்தாச்சு. அடுத்தது என்ன நியூ கார் வந்திருக்கு போ, அதோட சீட் கோடை சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. ஸோ வாங்க அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே இப்போ பாருங்க, இந்த இன்னோவா காரை எல்லாத்தையும் டெஸ்ட்ராய்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம இன்னொரு சீட் கோடை எக்ஸ்ட்ரா பார்க்க போகிறோம். இந்த சீட் கோடை போட்டிங்கன்னா இங்கே பாருங்க என்ன நடக்குதுன்ட்டு. அடினோட அத்தனை டைமில் ஊருக்கு இருக்கிற அத்தனை காரும் வெடிஞ்சு போச்சு அப்படின்னு. ஆமாம் மக்களே, இது ஒரு புது சீட் கோடை தான், போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சீட் கோடை டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம போட போகிற சீட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 4000. ஸோ அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு வரப்போகிற கார் என்ன சூப்பர் காரான மெக்லரன் கார் வந்துடும். ஸோ வேற லெவலில் இருக்குதுல்ல. ஸோ கண்டிப்பாக ஃப்ரீ ஃபயர் பிளேயராக இருந்தீங்கன்னா மெக்லரன் கார் பார்த்துருப்பீங்க. ஃப்ரீ ஃபயர்லேயும் மெக்லரன் கார்லாம் வந்திருக்கு. ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம இந்தியன் பைக்ஸ்லையும் மெக்லரன் கார் வந்திருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான காரு. உங்களுக்கு எந்த கார் பிடிக்கும் தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மெக்லரன் பிடிக்குமா, ஆடி பிடிக்குமா, ரோல்ஸ் ரைஸ் பிடிக்குமான்றது கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெக்லரன் காரில் ஒரு ஸ்டண்ட் அடிக்க போகிறோம், வர்ற மாதிரி இருக்குதே. வாவ். ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடு போகுது, ஹேண்ட்லிங் சூப்பராக இருக்குது இந்தியன் பைக்ஸில் ஓட்டுறதுக்கு. ஸோ அதனால் மெக்லரன் எனக்கு ஒன்று ஃபேவரட் காராக மாறிடுச்சு இந்தியன் பைக்ஸில். சரி, இப்போ அடுத்த இன்னொரு காரை பார்க்கலாம். என்னது இன்னொரு கார் என்ன அப்புறம் வந்துருக்குது அப்படின்னு தானே கேட்பீங்க. ஸோ இப்போ அடுத்த கார் பார்க்கறதுக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியன் பைக்ஸில் இருக்கிற ஷோரூமுக்கு தான் போகிறோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது கார் லான்ச் ஆயிருக்கு நம்ம இந்தியன் பைக்ஸில். அந்த காரை தான் இப்போ நம்ம போய் ஷோரூமில் போய் பார்க்க போகிறோம். அடே உள்ள என்னடா கார் நிற்கிது டேய், ஆஹா இங்கே பாடுறா டேய், என்ன கார் இது டேய் அப்படின்னு கேட்பீங்க. எனக்கே தெரியலையா, கொஞ்சம் தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. ஆஹா இங்கே பாருங்க வேற லெவலில் இருக்குது. சரி, இந்த காரை எப்படி நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வரது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த காரை நம்ம ஃபஸ்ட்டு ஓட்டியே ஆகணும் மக்களே. ஓட்டியே ஏன்னா பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளுதே நீ. வாவ், செம்மையாக இருக்கு பாருங்க காரு. ஓஹோ, இங்கே பாருங்க வெள்ளை கலரு, பிளாக் கலரு, எல்லோ கலரு, சும்மா பட்டாசு கலப்புதே. ஓகே, இப்போ நம்ம இந்த கார் ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ வாங்க, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோரூம் விட்டு வெளியே எடுத்துகிட்டு போயிடலாம். ஓனர் டீ குடிக்க போயிருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே சூட்டாவை போட்டு போயிட்டே இருக்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து சூட்டாவை போட்டு டக்குடு டாப் கீரை போட்டு ஏற்றி போயிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரில் ஒரு ஸ்டண்ட் அடிச்சு பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த காரை எப்படி நம்ம கேம்குள்ளே கொண்டு வருது இன்னும் பற்றியும் பார்ப்போம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னடா டே அடுத்த பார்க்காரு போலியே, சும்மா விட்டு ஏற்றுனதுக்கே பார்த்தீங்கன்னா அது இதுன்னு உடையுதே. சரி, ஓகே. ஸோ இப்போ இந்த கார் நல்லா தான் இருக்குது, பட் ஹேண்டிலிங் வந்து அவ்வளோக்கு நல்லா இல்லை. இப்போ இந்த கார் எப்படி நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வர்றது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த காரை எப்படி நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆர்ஜிஎஸ் மெனு மோடில் போயிட்டு இந்த காரோட ஃபைல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு அப்புறம் ஆர்ஜிஎஸ் மோட் மெனுவில் போயிட்டு இப்போ நான் பண்ண ப்ராசஸை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்துடும். ஸோ எப்படி இருக்குது வேறு லெவலில். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது வேற லெவலான ஒரு அப்டேட். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ GTA 5 மேப் நம்ம கேமில் வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக GTA 5 நம்ம கேமுக்கு வந்துருச்சு. ஸோ அது எப்படி நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வரணும்னா, ஸோ அதுக்கு வந்து ஃபைலாக நம்ம குரூப்பில் இருக்குது. பட் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும்னா இந்த மாதிரி GTA 5 சிட்டி அப்படின்னு வந்துடும். இதை நீங்கள் வந்து இவங்க பார்த்தீங்கன்னா கேமில் லோடு பண்ணலாம். பட் நீங்கள் லோடு பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த மேப்புக்குள்ளே போயிடுவீங்க, GTA 5 சிட்டி மேப்புக்குள்ளே போயிடுவீங்க. பட் என்ன ஆகுனா உங்கள் ஃபோனே ஸ்ட்ரக் ஆயிரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 2GB 4GB. நானே பார்த்தீங்கன்னா என் ஃபோன்லேயே ஸ்ட்ரக் ஆகுது. என் ஃபோனே கொஞ்சம் ஹை எண்ட் ஃபோன் தான், பட் இருந்தாலும் என் ஃபோனே இந்த மேப்பை லோடு பண்ண முடியாமல் ஸ்டக் ஆயிடுது. மேப்பில் போய் விளையாடவே முடிய மாட்டேங்குது. சப்போஸ் என்கிட்ட 16GB ரேம் இருக்கு ப்ரோ அப்படின்னு ஃபோன் இருக்கவங்க மட்டும்தான் இந்த மேப்பை உங்களால் லோடு பண்ணி விளையாட முடியும். ஸோ மற்றபடி இந்த மேப்பை லோடே பண்ண முடியல மக்களே. ஸோ அதனால் இந்த 2GB 4GB வச்சுருக்க ஃபோன்லாம் ட்ரைவை செஞ்சு ட்ரை அப் பண்ணிடுறீங்க, ஃபோன் தான் ஹேங் ஆகும். ஓகேவா? பட் இவ்வளோ பெரிய அப்டேட் வந்திருக்கு, என்ன ப்ரோ விளையாடவே முடியல நம்மளால் அப்படின்னு கேட்பீங்க.
கூடி சீக்கிரத்தில் ஏதாச்சும் சொல்யூஷன் கொண்டு வருவாங்க. பட் இப்போதைக்கு இது விளையாட முடியாது. அதனால தான் நான் உங்களுக்கு போய் விளையாண்டும் காமிக்கல. ஏன்னா என்னாலே விளையாட முடியல, உள்ளே போனால் ஸ்டக் ஆகி நின்றுது. ஓகேவா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இல்லைனா நான் உங்களுக்கு கண்டிப்பாக அது எப்படின்னு காமிச்சிருப்பேன். பட் வேணும் அப்படின்னா ஃபைல்லாம் நம்ம குரூப்பில் இருக்குன்னு ஆல்ரெடி சென்ட் பண்ணுறோம். ஸோ அதை நீங்கள் போயிட்டு ஜிஎல்பி மெனு மோடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டு வரணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க எப்படின்னு. இப்போ நான் பண்ணல அதே மாதிரி தான். பட் எனக்கும் பண்ணக்குள்ளே ஸ்டக் ஆயிருது மக்களே என் ஃபோன்லேயே. ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெசர்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ பிரமிடு, கிரேட் பிரமிட்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். ப்ரோ எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நம்மளோட குரூப்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் ஆர்ஜிஎஸ்ட் லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நெட் ஆன் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மேப் லோட் ஆயிரும். கரெக்டாக இப்போ நான் போனால அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அந்த மேப் இருக்கும். சரி வாங்க இதுக்குள்ளே போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் கொஞ்சம். ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்குது, பேய் இருக்குது, மம்மி இருக்குது அப்படின்றானுங்க. சரி வாங்க உள்ள உண்மையாவே மம்மி இதா டேடி இதான்னு பார்ப்போம். ஆஹா என்னடா இது எங்க போயிட்டே இருக்குதேடா, இதுக்குள்ள போயிட்டா வெளியே வர முடியாது போலயே. சரி போவோம் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரேட் பிரமிடுக்குள்ள இருக்கிறோம். என்னடா இது மம்மி, ஆத்தாடி மம்மியா 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 எங்க மம்மியா இங்க இருக்குதா? ஆஹா அங்க பாருங்க மம்மியா பார்த்தாச்சு. பட் உள்ள மம்மி இது. ஸோ அது வந்து வெளியே வரத்துக்குள்ள நம்ம எஸ்கேப் போய் ஓடி போயிடலாம் மக்களே. நம்ம நேரம் கத்துக்கு மம்மி வெளியே வந்துருக்கும் தூங்கிட்டு இருந்த மம்மி. இப்போ நம்ம வந்து ஆத்தாடி டேய் எங்கடாங்கிற நானே டேய். இப்படி தான்டா உள்ளே வந்தேன், எங்கடா வெளியே போகிறதுக்கு வழியாக காணோம் டேய். ஆத்தாடி போச்சுடா, சரியா மாட்டிக்கிட்டோமா? ஐயோயோ என்ன பண்ணுறது? ஐயோயோ போச்சே, கதை முடிஞ்சு போச்சுடா மொட்டை மண்டியாடியா. எங்கடா போகிறேன் டே, எங்கடா போகிறது ஒடிப்பா போய். ஐயோ என்னடா நடக்குதுங்க டேய், என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க? ஐயோயோ போச்சுடா, உள்ளே மாட்டிக்கிட்டோம்டா. அவ்வளோதான் நம்ம எங்கட முடிஞ்சு போச்சு கொடுக்க. ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா தி ஜெய் ஹனுமான் ஜி அவரோட இடத்துக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். ஸோ யாரா இவரே ஆப்புன்னு கேட்பீங்க. ஸோ ஹனுமான் ஜி மக்களே, ஸோ ஹனுமான் கோவிலுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் எப்படி ப்ரோ கொண்டு வருதுன்னு கேட்டிங்கன்னா இதோட ஃபைலும் நான் அனுப்பிச்சி விட்றேன் குரூப்பில். ஸோ வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதில் மற்றவங்க பண்ணது தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிச்சி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ நீங்களும் ஹனுமான் கோவில் ஹனுமான் பக்தராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கேமில் ஒரு கோவில்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் குரூப்பில் அனுப்பிச்சிருக்கேன். அதை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு வர மாதிரி இருக்கும். தானாலாம் இந்த இடத்துக்கு போனால் வராது. சரியா? சரி வேற லெவலில் இதில். ஸோ ஹனுமான் கோயில் அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட் பிரமிடு இந்த மாதிரி நிறைய அடுத்தடுத்து உங்களுக்கு நான் வந்து புதுசாக கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். அது நீங்கள் என்ன பண்ணணும்னா டெய்லி நம்ம வீடியோவை பார்க்கணும். கொஞ்சம் பார்த்துட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு லைக் இதை சப்ஸ்கிரைப் வச்சு பண்ணிடணும். இல்லைனா என்னத்துக்கு ஆகிறது சொல்லுங்கள். சரி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நியூ அப்டேட்டில் வந்து அப்டேட்டு. இதுக்கு மேலே ஏதாச்சும் புது அப்டேட் வந்தால் கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ டெய்லியுமே வீடியோ வரும், அப்டேட் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். டாடா பாய், see you வட்டமாமே.